சயின்ஸில் மின்சாரம் யூனிட் 11 வந்துட்டு பார்க்குறோம். மின்சாரம் வந்துட்டு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான இடம் வகிக்குது. வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் போன்றவற்றில் பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஏற்ற ஆற்றல் வடிவம் மின்சாரம். மின்சாரத்தில் வந்துட்டு எவ்வாறு பாயுது, அது மூலம் வந்துட்டு மின்னூட்டம்னா என்ன, எலக்ட்ரிசிட்டினா என்ன, எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன, நியூட்ரான்ஸ்னால் என்ன, புரோட்டான்ஸ்னால் என்ன, இந்த மாதிரியான சயின்ஸு வேர்ட்ஸ் வந்துட்டு அறிவியல் வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இருக்கும். அதில் வந்துட்டு மின்னோட்டம், மின்னூட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வோல்டேஜுன்னு சொல்லுவோம், கரண்ட்டுன்னு சொல்லுவோம், பவர்னு சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு சர்க்கியூட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோங்கிறது நமக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஒரு மின்கட்டணம் வந்துட்டு எப்படி வசூல் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் மின்கட்டணம் வந்து எப்படி நிர்ணயிக்கிறாங்க, சூரிய ஒளி மின்சக்தினா என்ன, அதுக்குள்ளே வந்துட்டு சர்க்கியூட் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் சர்க்கியூட்டுன்னு சொல்லுவோம். அந்த சர்க்கியூட் வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். அதே மாதிரி வந்துட்டு மின்னூட்டம் இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி நிறைய பேசலாம். எலக்ட்ரிசிட்டியை பொறுத்து இங்கே நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மின்னோட்டம். ஒரு நீர் வந்துட்டு ஒரு டைரக்ஷன் நோக்கி போகிற மாதிரி நம்மளோட கரண்ட்டும் வந்துட்டு ஒரு கடத்தி வழியாக வந்துட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து என்ன மாதிரியான கடத்தியாக இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரம் வழியாக வந்துட்டு கரண்ட்டு போகுது. ஆனால் மரம் வந்துட்டு மரக்கட்டை வந்து ஈரப்பதமாக இருந்ததுன்னா கரண்ட்டு வந்து போகும். அதான் மழை காலத்தில் வந்துட்டு நிறைய வந்துட்டு பிரச்சனை ஆகும். ஸோ இந்த மாதிரியான சின்ன இதெல்லாம் நம்ம வந்துட்டு குழந்தைகளுக்கு நம்ம தெரிவிக்கிறது மூலம் அது எப்படி ஒரு மின்சாரம் வந்துட்டு இருக்குது, ஒரு பேட்ரினா ஏசி கரண்ட்னா என்ன, டிசி கரண்ட்டுனா என்ன, அல்டர்னேட்டிவ் கரண்ட்டு, டைரக்ட் கரண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஏசி கரண்ட்டு, டிசி கரண்ட்டு, இந்த இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்டோரேஜ், ஏசி கரண்ட்டை ஸ்டோரேஜ் பண்ண முடியுமா, டிசி கரண்ட்டை ஸ்டோரேஜ் பண்ண முடியுமா, பேட்ரினா என்ன, டார்ச் லைட்லாம் எப்படி வந்துட்டு இயங்குது, அதோட எவ்வளோ இது வந்துட்டு விப்ஜிஆருங்கிற கலரில் வந்துட்டு எப்படி வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க, டிராஃபிக் லைட்லாம் எந்த மாதிரியான கலர்ஸில் வந்துட்டு ஏன் ரெட் கலரில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, இது மாதிரி நிறைய இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது வந்துன்னா டார்ச் அதன் சுவிட்ச் இயக்கத்தில் இருக்கும்போது மட்டுமே ஒளியை கொடுக்கும், மற்ற நேரத்தில் வந்துட்டு இது பண்ண முடியாது. அதுக்கான இது என்ன பண்ணால் ஒரு சுவிட்சை ஆன் பண்ணோடனே அதுக்கான மின்சாரம் வந்துட்டு போகுது. மின்சாரம் போயிட்டு அதனுடைய பாதை வந்து மின்சார சுற்று அழைக்கப்படுகிறது. சுற்று வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உடஞ்சிச்சு அப்படின்னா மின்னோட்டம் பாயறது வந்துட்டு நிறுத்திட்டு பல்ப் வந்து எரியாது. ஒரு டார்ச் லைட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டார்ச் லைட்டில் வந்துட்டு டார்ச் லைட் வந்து தனியாகவே ஒரு பேட்ரி போட்டு நமக்கு வந்துட்டு இருக்கும். அந்த பேட்ரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குமிழ் மாதிரி ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டாட் மாதிரி ஒரு திருகு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் வந்து கரெக்டாக கனெக்டிவிட்டி பண்ணணும். ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். இதை பற்றிலாம் நம்ம வந்துட்டு லைஃப்பில் வந்து ரெகுலராக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ஒரு யூனிட் நேரத்தில் நம்ம ஒரு நேரத்துக்கு ஒரு டியூப் லைட் வந்துட்டு 24 மணி நேரம் எரியுதுன்னா எவ்வளோ ஆகும், அதுதான் வந்துட்டு ஒரு 40 வாட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 960 அரௌண்ட் வந்துட்டு ஒரு 25 ஹவர்ஸ் வந்துட்டு ஒன்று எரிஞ்சதுன்னா ஒரு யூனிட் கரண்ட்டு. ஒரு யூனிட் கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒரு யூனிட் கரண்ட்டு இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்ஸு. 1000 வாட்ஸ் அதாவது 1 kV 1 kW அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. வாட்ஸ் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 40 வாட்ஸு டியூப் லைட் வந்துட்டு தொடர்ந்து எரிஞ்சதுன்னா எவ்வளோ நேரம் வந்துட்டு எரியும் அப்படின்னு வந்துட்டு பார்ப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குண்டு பல்புலாம் சொல்லுவாங்க. குண்டு பல்புலாம் வந்துட்டு 100 வாட்ஸு 200 வாட்ஸ்லாம் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டுங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணுறது மூலம் நமக்கு வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு பவர் சேவிங் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வந்துட்டு ஒரு யூனிட் கரண்ட்டுனா என்ன, அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மின்சாரத்தை வெளிப்படுத்துவது மின் கட்டணங்களில் ஓட்ட விகிதமாகும். உலோக கம்பிகளை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. மின்சாரம் என்பது நேர்மறை மின்னூட்டங்களின் ஓட்டமாக கருதப்படுகிறது. ஒரே டைரெக்ஷனில் தான் வந்துட்டு போகும், ஆப்போசிட்டில் வந்துட்டு போகாது. எலக்ட்ரானிக் ஓட்டத்துக்கு திசைக்கு நேர் எதிராக கொள்ளப்படுகிறது. இவை எதிர்மறை மின்னூட்டங்கள், பாசிட்டிவ், நெகட்டிவ். இதுதான் ஒரு சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மீட்டர் எனப்படும் ஒரு கருவி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சுற்றில் மின்சாரத்தை அளவீடு பண்ணுறதுக்கு வந்துட்டு அம்மீட்டர் வந்துட்டு செயல்படுகிறது. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு செல்லு, ஒரு மின் பல்பு, ஒரு அம்மீட்டர், ஒரு செல்லு வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு மின் பல்பு ஒன்று வந்து வச்சுருக்கிறாங்க, ஒரு அம்மீட்டர் வந்து வச்சுருக்காங்க. மின் சோட்டில் வந்துட்டு அம்மீட்டர் வழியாக போகையில் என்ன இதெல்லாம் நடக்கும், இதுக்கான ஒரு ஃபார்முலா வந்துட்டு ஒன்று இருக்குது.
மின்விளக்கு நிலையால் 0.5A மின்னோட்டம் இதெல்லாம் நீட்டு ஜேஇ எக்ஸாமுக்குலாம் இந்த கேள்வி ரொம்ப முறையாக கேட்பாங்க. அவங்க ஒரு வேல்யூஸ் கொடுத்து அந்த வேல்யூஸுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 நிமிடம் கொடுத்துருக்காங்க. அது செகண்ட்ஸாக வந்து மாற்றிக்கங்க. அதே பார்த்திங்கன்னா ஐ வந்துட்டு 0.5ன்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 0.5 ஓகேங்களா. அப்போ வந்துட்டு 300C வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கும். Q இஸ் ஈக்குவல் டு மின்னோட்டம் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு டி, ஸ்மால் டி வந்து டைமு. மின்சார ஆற்றல் மற்றும் ஆற்றல் வேறுபாடு. நீரோட்டத்தின் ஒப்புமையை கருத்தில் கொள்வோம். ஒரு செப்பு கம்பியில் வந்து மின்னூட்டங்கள் தாமாகவே பாயவில்லை. ஒரு முழுமையான கிடைமட்ட குழாயில் வந்துட்டு ஒரு நீர் போல வந்துட்டு நமக்கு வந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறாங்க. மின்னழுத்தத்தில் வேறுபாடுகள் இருந்தால் மட்டுமே ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருந்தால் தான் வந்துட்டு ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளோ வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா ரெண்டு சமமாக இருந்ததுன்னா ஃப்ளோ வந்துட்டு நடக்காது. அப்போ வந்து என்ன பண்ணணும், ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் வந்துட்டு இருக்கணும். அப்போ வந்துட்டு மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அதுதான் வந்துட்டு மின்னழுத்த வோல்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. வோல்டேஜ் வந்துட்டு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் வந்துட்டு வார்த்தையெல்லாம் அதிகம் நம்ம பயன்படுத்துவோம். ஒரு மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் ஒரு மின்சுற்றில் 2 புள்ளிகளுக்கு இடையிலான மின் ஆற்றல் வேறுபாட்டை ஒரு அலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்துவதாக செய்யப்படும் வேலை. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, 2 புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடு V is equal to W/Q. இங்கே வந்துட்டு Wங்கிறது வந்து மின்சார வேலை அண்டு மின்னூட்டம், Qங்கிறது வந்து மின்னூட்டம் நல்லா பார்த்துங்க, மின்னூட்டம்னு சொல்லுவாங்க Q. அதே வந்துட்டு மின்சார வேலை ஒர்க்குங்கிறது வந்துட்டு W வாட்ஸ்ன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஆற்றல் வேறுபாட்டின் SI அலகு வோல்ட் ஆகும். வோல்டேஜை வந்துட்டு வோல்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு அலெக்சாண்ட்ரா வோல்ட்டுங்கிறவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த கரண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான கரண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம், ஆக்சுவலாக வந்துட்டு பவர்னு சொல்லணும். பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா வோல்ட்டு தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு வோல்ட் என்பது ஒரு மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் கடத்தியின் ஒரு கூலும். Qங்கிறது வந்து கூலும் மின்னூட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு செலுத்த 1 ஜூல் ஆகும். ஒரு வோல்ட்டு கரண்ட்டை ஒரு கூலும் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆகையில் 1 ஜூல் வந்துட்டு வேலை செய்யுது. அதனால தான் நம்ம உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து நம்ம இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான கரண்ட்டு வந்துட்டு பவர் லாஸஸ் நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கும். மின்னழுத்த வேறுபாடு வோல்ட் மீட்டர் எனப்படும் ஒரு கருவி மூலம் அளக்கப்படுகிறது. மின்னழுத்த வேறுபாடு வோல்டேஜுக்கு வந்துட்டு வோல்ட் மீட்டரு, அம்மீட்டர் வந்துட்டு கரண்ட்டு வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். வோல்ட் மீட்டர் வந்துட்டு நம்ம வோல்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. எவ்வாறு வேலை செய்கிறது? V மின்னழுத்த வேறுபாட்டை கொண்ட 2 புள்ளிகளுக்கு 2 கூலும் மின்னூட்டத்தை நகர்த்துவதில் Q வந்துட்டு சொல்கிறாங்க. சாத்தியமான வேறுபாடு 12 வோல்ட்டுங்கிறதா வந்து காமனாக இருக்கும். அதில் வந்து 2Cங்கிறத வந்துட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ W is equal to VQ. இதில் வந்து 5 வோல்ட் சம்டைம் யூஸ் பண்ணுவாங்க, 12 வோல்ட் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ 24 ஜூல் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஃபிசிக்ஸில் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கல இதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு ஒரு மெஷர்மெண்ட்டு, ஒரு கரண்ட்டுனா என்ன, வோல்ட்னா என்ன, அம்மீட்டர்னா என்ன, வோல்ட் மீட்டர்னா என்ன, மின்னூட்டம்னா என்ன, எலக்ட்ரிசிட்டினா என்ன, வாட்ஸ்னா என்ன, இந்த மாதிரியான என்னங்கிற ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் மட்டும் இப்போதைக்கு நமக்கு போதும். மற்றதெல்லாம் அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. மின்கலம் பாசிட்டிவ் நெகட்டிவ், ஒரு பேட்ரி பாசிட்டிவ் நெகட்டிவ், மறுபடியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறது. ஒரு ப்ளக்கு வந்துட்டு இது பண்ணோம்னா சுவிட்சு வந்துட்டு எப்படி ஓப்பன் ஆகிருக்கும், சுவிட்சு மூடுனா எப்படி இருக்கும், கம்பி இணைக்கிறதுனா எப்படி இருக்கும், கம்பி இணைக்காமல் இருந்தால் எப்படி வந்துட்டு இருக்கும், மின்சார பல்பு வந்துட்டு எப்படி வந்துட்டு 2 லைன் வந்துட்டு இருக்கும், 2 டாட்டட் வந்துட்டு கனெக்டிவிட்டி பண்ணுவாங்க. மின் தடை ரெசிஸ்டிவிட்டி. அடுத்து வந்துட்டு ரியோசஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும், மாறி எதிர்ப்பு அல்லது ரியோசஸ்ட்டு. அம்மீட்டர், ஏ போட்டால் அம்மீட்டர், வி போட்டால் வோல்ட் மீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஓம் சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓம் சட்டங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒன்றும் இல்லை,
V is equal to IR. இதை மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. V is equal to IR. அந்த இதில் எப்படிலாம் வந்துட்டு இருக்குது வோல்டேஜ் இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறதா நமக்கு வந்து ஒரு செயல்பாடு வழியாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்சஸ் V வந்துட்டு ஒரு இடத்துல ஒய் ஆக்சஸ்லேயும் எக்ஸ் ஆக்சஸில் வந்து கரண்ட்டும் வந்துட்டு இருக்குது வந்துட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கடத்தின் இருமுனையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட்டு, அதன் வழியாக செல்லும் மின்னோட்டம் 1 ஆம்ஸாக இருந்தால் கடத்தியின் வேகத்தடை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ V is equal to IRங்கிற ஃபார்முலா நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். 1 வோல்ட்டு 1 இப்போ 1 ஆம்ஸு 1 ஓம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆன்சர் கொடுத்துருவாங்க பாருங்க, 1 ஓம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 ஆம்பியர் 1 வோல்ட்டு 1 ஆம்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் நம்ம ஒரு கரண்ட்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒயர் ரொம்ப முக்கியம். அந்த ஒயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. காப்பராக இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு இது மாதிரியான ஒயர்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெட்டல்ஸ் வழியாக தான் வந்துட்டு கரண்ட்டு போகும். அதை கவர் பண்ணுறதுக்கு தான் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாஸ்டிக்ஸ் மாதிரி நம்ம வந்துட்டு கவரேஜ் பண்ணியிருக்கிறோம். மின்னோட்டம் அப்படின்னு வந்துட்டுலாம் நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். மின் சுற்று ஒரு சர்க்கியூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கான இது கிடைக்கும். ரியோசஸ்ட்னா என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். செம்பு, அலுமினியம், டங்ஸ்டன், நிக்கல், இரும்பு, குரோமியம், மேங்கனீஸு, கான்ஸ்டன்டைன் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு மெயினான இதாக வந்துட்டு தேவைப்படுது. அதனுடைய மின் தடையோட அளவு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மின் விளக்கு 220 வோல்ட் மூலதளத்திலேருந்து எவ்வளவு மின்னோட்டத்தை எடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருக்காங்க. பல்ப் இலையின் மின்தடை 12,000 ஓமாக, அதான் கிலோ ஓம்னு சொல்லியிருந்தால் எவ்வளவு ஒரு மின்சார ஹீட்டருக்கு சுருள் வந்துட்டு 220 வோல்ட் மூலத்திலிருந்து மின்னோட்டத்தை எடுக்கும் என்றால் ஹீட்டர் சுருளின் மின்தடை 100 ஓமாக இருந்தால் அப்படி சில கொஷின்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு V வந்துட்டு 220 வோல்ட்டு, R வந்துட்டு 1200 ஓம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணிடலாம், 1.2 kW. அதுலேருந்து மின்னோட்டம் I is equal to 220/200. ஸோ அப்போ அதனுடைய வேல்யூ என்ன, அது 220ங்கிற V is equal to IR. அதுதான் ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. அதை வச்சு நம்ம வந்துட்டு கொஞ்சம் மாற்றி பார்த்தோம்னா 0.18 ஆம்ஸ்னு வந்துட்டு நமக்கு வருது. இன்னொரு இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 100 ஓம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 2.2 ஆம்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்குது. இந்த கொஷின்ஸ் அடிக்கடி வந்து கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா வந்துட்டு போட்டுக்குங்க. ஓகேங்களா. V is equal to IRங்கிறது தான் ஓம்ஸ் விதி. இதை பற்றி நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஆன்சர்ஸும் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி போடுவேன். மின்தடை அமைப்பு, ரெசிஸ்டர், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர் அண்டு கரண்ட் ஃப்ளோ ரேட்டு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மின்தடயங்கள், கெப்பாசிட்டரில் வந்து பேரலாக இருந்தால் என்ன, சீரீஸாக இருந்தால் என்ன, அதை பற்றி நமக்கு வந்துட்டு இருக்குது. தேங்க்யூ.